வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பெயர்ச்சி. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். மீன ராசியில சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு தருணம். இந்த 26 நாட்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்று ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை என்ன மாதிரியா கொடுக்க போறார். ஏன்னா சுக்கிரனாகப்பட்டவர் ஜோதிட ரீதியாக வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆடம்பர ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அடுத்து ஒரு கலத்தர காரகமும் கூட இந்த சுக்கிரன். அதனால எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள். எப்போதுமே ஒரு வலிமை மிகுந்த ஒரு நபர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை தனக்குள்ள வச்சுட்டு அதாவது வெளிநபர்கள் பாதிக்கப்படாதவாறும், தன்னை சார்ந்தவர்களும் தன்னை சார்ந்த உறவுகளும் பாதிக்கப்படாதவாறும் அமைத்துக் கொள்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். தலைமை பண்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே சமயத்துல பஞ்சுவாலிட்டி அப்படின்றதும் அதிகப்படியாக இருக்கும். ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா 9 to 6னா 9 to 6னா அந்த பக்கமும் ஒரு பக்கம் லேட்டாகவும் போக மாட்டாங்க. ஒரு லேட்டா வேலைக்கு வெளியில போவோம் அப்படின்ற மாதிரியாக எந்த இடத்துலயும் அந்த டைம் காம்ப்ரமைஸ் அப்படின்றது பண்ணாதவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான். ஒரு ரெகுலரான ஒர்க் ஷெட்யூல் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு மிக பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும். தொழில் ரீதியாக இருந்தாங்க அப்படின்னா அந்த தொழில்ல நஷ்டத்தை தவிர்க்கிறது எப்படி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான். எல்லாருமே தொழில் செய்யறாங்க அப்படின்னா அதுல லாபம் எப்போ வரும் அப்படின்ற மாத்திரம் தான் கணக்கு போடுவாங்க. ஆனா இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த தொழில்ல நஷ்டத்தை எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரியாக சில பிளானிங்கோட செயல்படுபவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இவர்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதோட சேரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற போறார். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பாக்யாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா உபஜய ஸ்தானாதிபதி. இந்த பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது இந்த இடத்துல இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை விட இவர்களுக்கு இருக்கக்கூடிய பண இழப்புகள் அப்படின்றதுதான் நம்ம மெயினா பார்க்கணும். ஏற்கனவே வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். அந்த வேலை கிடைச்சும் அதுல வருமானம் பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்ல. அதுதான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். ஒரு சின்ன மன அழுத்தத்தை பொருளாதார ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நிறைய சிம்ம ராசி என்பர்கள் பதிவை பார்க்கும் போதே போடுவாங்க, ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியாக சொல்லுவாங்க. எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட ரீதியாக அப்படின்னு நம்ம சொல்லும் போது ப்ரிடிக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கணும். நீங்க பாசிட்டிவா இருக்குது அப்படின்னா பாசிட்டிவா அனுபவிக்க போறீங்க, நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க போறீங்க. அததான் நம்ம இந்த இடத்துல ஒரு பதிவா சொல்றோம். அதனால சிம்ம ராசி என்பர்கள் உங்களுக்கு நெகட்டிவா எல்லாமே நடக்குது அப்படின்றத தாண்டி நீங்க எந்தெந்த இடத்துல ஒரு கவனமாக இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம பதிவுல பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறீங்க, அங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பாக்சனாக இல்லை, இன்கம் அளவுல உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படின்றவங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துலயும் சனி இருக்கிறதுனால வேலை பளு அதிகமாக இருக்கும். அதற்குண்டான வருமானம் அப்படின்றது உங்களுக்கு பல மடங்காக குறைவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த சுக்கிரன் உச்சம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால
அந்த மனக்குழப்பம்ன்றது இந்த வருடம் முழுவதுமாக இருக்கும். ஏன்னா அந்த கேது பகவான் ஒன்ஸ் எப்போ உங்களுடைய ராசியில இருந்து வெளியில போறாரோ அப்பதான் நீங்க சாதாரண இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு சிம்ம ராசி என்பவர்களாக இருப்பீங்க. இந்த காலகட்டம் வேலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் வேலை இழப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை இழப்புகள் இருக்காது. இருந்தாலுமே அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உண்டு. நிறைய சிம்ம ராசி என்பவர்கள் கடந்த காலத்துல உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்திருப்பாங்க. அதாவது அவர்களுடைய சுய ஜாதக தசாபுத்தியின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு 8 மாதத்திற்கு மேலாக வேலை இல்லாமல்லாம் இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம், இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய இடம் மாற்றம் செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இடத்தை மாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கொடுக்கும். தொழில் ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த இடத்துல இந்த சிம்மராசி என்பர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பெண்கள் கிட்ட கடன் வாங்க கூடாது. பெண்கள் கிட்ட கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு அவமானம், தேவையில்லாத அசிங்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால கடன் வாங்குறத பெரிய அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் இந்த சிம்மராசி என்பர்கள். தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பெண்கள் கிட்ட வாங்குறத ரொம்ப அவாய்ட் பண்ணணும். பெண்கள் கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உறவுகள் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த உறவுகள் ரீதியாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துல விவாகரத்துகள், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய சில சண்டை சச்சரவுகள், குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களை மதிக்காம நடந்துக்கிறது, இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அதனால பெண்களை மேக்சிமம் நீங்க இந்த இடத்துல அவாய்ட் பண்றது நல்லது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நாங்க யாரை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் பெண்களையே தான் அவாய்ட் பண்ணணும். நீங்க ஒரு இடத்துல போய் பெண்களுக்காக போராடுறீங்க, பெண்களுக்காக நீங்க சில விஷயங்களை செய்யறீங்க, உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகளுக்காக செய்யறீங்க, உங்களுடைய பெற்றோருக்காக செய்றீங்க. இப்படி எதை சார்ந்து பெண்களாக இருந்தாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் தான் கண்டிப்பாக வரும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆடம்பர செலவுகள்னால சில தேவையில்லாத கடன்களை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். அதனால வீட்டுல ஒரு ஆடம்பர செலவுகளுக்காக ஒரு வாகனம் வாங்கி போடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா செல்போன், விலை உயர்ந்த செல்போனு, லேப்டாப்பு, இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கடன் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். உச்சம் பெறக்கூடிய அந்த சுக்கிரன் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட சில நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏற்கனவே கிரெடிட் கார்டு கடன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதுல மேலும் ஒரு சில பிரச்சனைகளும், அடுத்து பாத்தீங்கன்னா புதிதாக கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு உண்டான சில வாய்ப்புகளும் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால இந்த கிரெடிட் கார்டு அப்படின்ற பக்கம் நீங்க இன்னும் ஒரு வருடத்திற்கு தலை வச்சு படுத்தீங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு கொஞ்சம் வருமானத்துல சில சீர்கேடுகளையும், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் திரைமறைவாக சில ஆடம்பர செலவுகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். வேற ஒருத்தருக்காக, மூன்றாவது நபர்களுக்காக சில தேவையில்லாத செலவுகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய வேலையில ஒரு வருமான வளர்ச்சி இருந்தாலும் கடனை அடைக்கிறதுக்கு தான் சரியாக இருக்குமே ஒழிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பெருமளவு அந்த வருமான வளர்ச்சி உங்களுக்கு உதவியாக இருக்க முடியாத ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.